டிஎன்ஏ உள்ளே இருக்குது, நமக்கு புலன்களோ வெளியில் இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிற ஞானம் நமக்கு எப்படி வரணும், அது எப்படி ஆக்டிவேட் ஆகும்? ஆக்டிவேட் ஆகணும், முதல்ல கிளென்சிங் நடக்கணும். அந்த கிளென்சிங் எப்படி நடக்கும்? ஒரு ஹோட்டலுக்கு போனீங்க, ரொம்ப பசிக்குது, அது எல்லாமே கிளாஸ் டோர்ஸில் இருக்குது. போன உடனே உள்ளே இருக்கிற இட்லி, வடை, சாம்பார், பூரி, பொங்கல் எல்லாமே கண்ணுக்கு தெரியுது, இன்னும் பசி எடுக்குது. ஆனால் உங்களால் உள்ளே போக முடியுமா? போக முடியாது. அங்கிருந்து அந்த சமையல்காரர், அந்த குக்கு பார்க்குறாரு, உங்கள் பசி உங்கள் கண்ணுலேயே தெரியுது, ஆனால் அவனுக்கு வெளியில் வரத்துக்கு பர்மிஷன் கிடையாது. எல்லாம் இருக்குது, தெரியுது, நாம் உள்ளே போக முடியாது, உள்ளே இருக்கிற அந்த குக்கு வெளியில் வர முடியாது. அப்போ என்ன செய்யணும்? உள்ளுக்கும் வெளிக்கும் வர ஒரே ஒரு நபர், சர்வர், வெயிட்டர்னு சொல்லுவோம், சர்வர்னு சொல்லுவோம். அவனை பிடிச்சிக்கிட்டா அந்த உள்ளே இருக்கிற அனைத்தும் நமக்கு வரும். இல்லை, இந்த கண்ணு காது உள்ளுக்கு போகுமா? போகாது. உள்ளே இருக்கிற ஹார்ட்டு, லங்ஸ் ஏதாவது வெளியில் வருமா? வராது. அப்போ உள்ளுக்கும் வெளிக்கும் போகிற நபர் எது? மூச்சு மட்டும்தான். வெளியிலேருந்து எடுக்கிறோம், உள்ளுக்கு அனுப்புகிறோம், உள்ளே இருந்து அது ஃபில்டர் ஆகி மறுபடியும் வெளியில் வந்து அந்த நச்சு எல்லாம் வெளியில் வருது. அப்போ உள்ளுக்கும் வெளிக்கும் போகிற ஒரே நபர் இந்த மூச்சு மாத்திரம்தான். இந்த மூச்சை நாம் கவனிக்கணும். அதனால்தான் மூச்சின் மேல் கவனம், ஜாரம்னா